அன்பர்களுக்கு நமஸ்காரம். எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலே, அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். வணக்கம், சுஸ்வாகதம். அன்பர்களே, மகாபாரத போர் நடந்தபோது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன்னை அடைக்கலம் என்று வந்தவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுகின்றார் என்பதற்கான ஒரு சான்று இது. தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற அவர்களது பாதுகையை கூட எடுத்து தன்னுடைய உத்தரீயத்தில் மறைத்து கொண்டு விடுகிறார் என்றால் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக அவர் இருப்பார். அவரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட கீதோபதேசத்தில் அவர் சொல்கிறார், அனன்ய சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்ப்போமா? எவன் ஒருவன் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னையே உபாசிக்கிறானோ அவனுடைய யோகக்ஷேமங்களை நித்தியம் நித்தியம் நானே பார்த்து கொள்கிறேன். அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. இதுதான் அந்த ஸ்லோகத்தின் விளக்கம். எப்பேற்பட்ட அஷ்வரன்ஸ் அவர் நமக்கு தருகிறார். இதற்கு மேல் ஒரு அஷ்வரன்ஸ் நமக்கு தேவையா? உன்னுடைய எல்லா நன்மைகளையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்று ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? இதன் பெயர்தான் சரணாகதி என்பது. சரி, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் அவர் நம்மை காத்தருள்வாரா? மற்ற தெய்வங்களை, அதாவது கணபதி, முருகன், சிவன், தேவி போன்ற தெய்வங்களை தொழுதாலும் இந்த அஷ்வரன்ஸ் நமக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. இதற்கு என் பதில் ஆம் என்பதே. எப்படி என்று நீங்கள் கேட்பது என் காதுகளில் ஒலிக்கிறது. சொல்கிறேன், கேளுங்கள். அவர் மகாபாரத யுத்த பூமியில், அதாவது குருக்ஷேத்திரத்தில் தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு அர்ஜுனன் தளர்ந்து அமர்ந்து விடுகிறான் அல்லவா? அந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு இந்த யுத்தமானது நிகழ வேண்டியது அவசியம் என்றும் அதற்கு காரணகர்த்தா நான் தான் என்றும் அர்ஜுனன் ஒரு உபகரணம் மாத்திரம் என்றும் சொல்கிறார். அதனால் எந்த ஒரு பாபமும் உன்னை வந்து சேராது என்றும் ஆணித்தரமாக சொல்கிறார் அவர். இதை கேட்ட அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனிடம் கேட்கிறார், இவ்வளவு கண்டிப்பாக சொல்கிறாயே கண்ணா, அதற்கு நீ யார்? உடனே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிக் கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் பார்க்கிறான், அந்த தேஜோமயமான அனந்த கோடி சூரியர்கள் ஒன்றாக உதித்தது போன்ற அந்த உருவத்தை. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்தையே அவருக்குள் அவன் பார்க்கிறான். 33 தேவர்களையும் அசுரர்களையும் போருக்கு தயாராக இருக்கும் கௌரவ சேனையையும் பாண்டவ சேனையையும், இன்னும் சொல்ல போனால் தன்னையே அவன் அந்த விஸ்வரூபத்துக்குள் பார்க்கிறான். இது அர்ஜுனனுக்காக மட்டும் கொடுத்த படிப்பினை அல்ல, நமக்கும் சேர்த்து கொடுத்த படிப்பினை. எல்லாம் அவனே. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி என்பது ரிஷிகளின் வாக்கியம். அதாவது ஆகாசத்திலிருந்து விழுகின்ற மழை தண்ணீர் எப்படி கடலை நோக்கி பாய்கிறதோ அதேபோல் எந்த தேவதையை நீ வழிபடுகிறாயோ அது கேசவனை நோக்கியே செல்கிறது. அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை தானே சென்று அடைகிறது. ஆகையினால் நாம் எந்த தேவதையை வழிபட்டாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபட வேண்டியது நமது அவசியம். மனச்சஞ்சலம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அருள் நாம் வழிபாடு செய்கின்ற தேவதையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். என்ன, பீடிகை ரொம்ப பெரியதாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். தொடர்ந்து கேளுங்கள். இப்பொழுது நேரம் இரவு, நடு ஜாமமாகி விட்டது.
நாளை சூரியோதயம் ஆனதும் குருக்ஷேத்திர பூமியில் கண்ணனின் தலைமையில் மகாபாரத போர் ஆரம்பமாகிவிடும். ஒரு பக்கத்தில் பாண்டவர்கள் தங்களுடைய கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். எதிர் திசையில் கௌரவர்கள் தங்களுடைய கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். இதில் இரு பக்கங்களிலும் உள்ள சேனை தலைவர்களின் கூடாரமும் அடங்கும். சேனை தலைவர்களின் கூடாரங்களில் மட்டும் எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் உறங்கவில்லை போலும். பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், துரியோதனன், சகுனி ஆகியவர்களின் தலைமையில் கௌரவ பட்சத்திலும் அர்ஜுனன், பீமன், தர்மபுத்திரர் ஆகியவர்களின் தலைமையில் பாண்டவர் பட்சத்திலும் மந்திராலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது போலும். படையாளிகள் அனைவரும் நன்றாக உறங்கிவிட்டார்கள். இரவு காவலர்கள் அங்கும் இங்குமாக மிக்க கவனத்துடன் காவல் காத்து வந்தனர். அந்த இரவு நேரத்திலும் புல்லாங்குழலின் இசை குளிர்ந்த தென்றலாக அந்த யுத்த பூமியில் பரவியது. அந்த சங்கீதம் எல்லோருடைய காதுகளையும் இன்பமாக குளிர வைத்தது. ஆம், அந்த கானம் கண்ணனின் கூடாரத்தில் இருந்துதான் வருகிறது. கண்ணன் தன்னை மறந்து புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான். அதோ பெண்களுக்காக போட்டிருந்த கூடாரங்களில் ஒன்றில் மட்டும் விளக்கின் ஒளி தெரிகிறதே. அங்கே சென்று பார்ப்போம். கூடாரத்தை நெருங்க நெருங்க உள்ளே யாரோ 2 பேர் பேசிக் கொண்டிருப்பது காதில் விழுகிறதே. யாராக இருக்கும் அவர்கள்? ஒன்று ஒரு ஆணின் குரலும் மற்றது ஒரு பெண்ணின் குரலுமாக இருக்கிறதே. உள்ளே சென்று பார்ப்போம். ஓ, ஒருவர் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி அல்லவா? மற்றவர் மிதுனராச்சே. அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? சற்று கேட்போமா? குந்தி தேவி, விதுரா, பாண்டவர்கள் 6 பேர்கள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கர்ணனும் என் மகன் தானே. உண்ட சோற்றிற்கு நன்றி காட்ட சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து இப்பொழுது அவனுடைய சகோதரர்களையே போர் முனையில் சந்திக்கும்படி நேரிட்டது. ஆம், எல்லாம் என்னால் வந்தது. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தே தீரும். அதை தடுக்க யாரால் முடியும்? விதி வலிமையானது ஆயிற்றே என்று சொல்லி பெருமூச்சு விடுகிறார் குந்தி தேவி. விதுரர், ஆம் தாயே, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. விதி என்பது வலிமையானதுதான். அதை மாற்ற யாராலும் முடியாது. நடப்பது நடந்தே தீரும். அதற்கு எந்த மாற்றமும் கிடையாது. எதற்காக இதையெல்லாம் என்னிடம் சொல்கிறீர்? குந்தி தேவி, விதுரா, நாளை சூரியன் உதயம் ஆனதும் போர் ஆரம்பமாகிவிடும். இந்த போர் முடியும் போது எனது மகன்களில் எத்தனை பேர் உயிருடன் இருப்பார்களோ தெரியாது. எனக்கு கர்ணனை பார்க்க வேண்டும். அவனை அர்ஜுனனுக்கு துணையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நம் பக்கத்தில் சேரும்படியும் அவன் மனதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது என் மனம். இப்போதே நான் அவனை பார்த்தாக வேண்டும். நான் இதோ போகிறேன். நீயும் என்னுடன் துணைக்கு வருவாயா? விதுரர், தாயே, உங்கள் தாய் மனம் படும் வேதனையை நான் அறிவேன். கர்ணன் ஒரு வீரன். அவன் உங்கள் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொள்ள ஒருபோதும் மாட்டான். அவன் கூடாரத்திற்கு நம்மால் இப்பொழுது செல்லவும் முடியாது. ஏனென்றால் காவல் மிகவும் அதிகமாக உள்ளது. காவலாளிகள் உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அங்கு சென்றோம் என்றால் அவர்கள் நம்மை கைது செய்வார்கள். அதன் விளைவு அவர்கள் போரில் வென்றதாக ஆகிவிடும். ஆகையால் நாம் இப்போது அங்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. குந்தி தேவி, விதுரா, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் மகன் கர்ணனை பார்த்தே ஆக வேண்டும். நீ வருவதாக இருந்தால் வா, அல்லது நான் தனியாகவே செல்கிறேன். விதுரர், தாயே, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தனியாக செல்ல வேண்டாம். அவ்வளவு உறுதியாக இந்த விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனும் பட்சத்தில் கர்ணனை, ஸ்ரீகிருஷ்ணனை சென்று பாருங்கள். ஒருவேளை அவரால் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல முடியும். குந்தி தேவி, சரி விதுரா, நீ சொல்வதைப் போல் நான் கேட்கிறேன். நான் தனியாக செல்லவில்லை. இப்போதே கிருஷ்ணனை போய் பார்க்கிறேன். அவனிடம் வேண்டுகிறேன். அவன் என் வேண்டுகோளை கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்றே நம்புகிறேன் என்று விதுரரிடம் கூறிக்கொண்டே கிருஷ்ணனின் கூடாரத்தை நோக்கி செல்கிறாள் குந்தி தேவி. கிருஷ்ணனின் கூடாரத்தை நெருங்கியதும் தான் அணிந்திருந்த பாதுகைகளை கூடாரத்தின் வெளியே கழற்றி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். அங்கே மஞ்சத்தில் அமர்ந்து புல்லாங்குழல் வாசித்துக்
வாசித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணனை காண்கிறாள். ஸ்ரீகிருஷ்ணனும் குந்தி தேவியை பார்த்துவிட்டான். சட்டென்று புல்லாங்குழல் வாசிப்பதை நிறுத்திவிட்டு மஞ்சத்தில் இருந்து எழுந்து குந்தி தேவியை வரவேற்றான். வரவேற்றவன் அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர சொன்னான். கிருஷ்ணன், தாயே, வரவேண்டும் வரவேண்டும். இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக யார் துணையும் இல்லாமல் என்னை பார்க்க வந்ததன் நோக்கம் என்னவோ? ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறீர்? சொல்லுங்கள் தாயே. குந்தி தேவி, கண்ணா, எனக்கு உறக்கம் வருகிறதில்லையடா. உனக்குத்தான் தெரியுமே, கர்ணன் என் மகன் என்று. அவன் உண்ட சோற்றுக்கு நன்றி காட்ட பகைவர்களுடன் சேர்ந்து தன் சகோதரர்களுக்கு எதிராக போராட இருக்கிறான். நாளை சூரியோதயம் ஆனவுடன் போர் முரசு கொட்டும். போர் ஆரம்பமாகிவிடும். எனது மகன்கள் 6 பேர்களில் யார் யார் இருப்பார்களோ யார் யார் இறப்பார்களோ தெரியாது. ஆகையால் கர்ணனின் மனதை மாற்றி அவனை அர்ஜுனனுடன் சேர்த்து வைக்க வேண்டும். அர்ஜுனன் பக்கமிருந்து போராட வைக்க வேண்டும். அதற்காக அவனை சென்று பார்க்க வேண்டும். எனக்கு உதவி செய்வாயா கண்ணா? உன்னால் தான் அது முடியும். செய்வாயா கண்ணா? உன்னை நம்பியே நான் வந்திருக்கிறேன். கண்ணனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. கண்ணன் குந்தி தேவியிடம் கூறலானான். தாயே, எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கர்ணன் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நம்முடன் வருவது சந்தேகமே. ஏனென்றால் அவன் ஒரு மாவீரன். அவன் ஒருபோதும் துரியோதனனை விட்டு கொடுக்க மாட்டான். தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆகையால் இது ஒரு வீண் முயற்சி. அது மட்டுமல்ல, கர்ணனின் கூடாரத்திற்கு மிகுந்த பாதுகாப்பு வேறு போட்டிருக்கிறான் துரியோதனன். உளவாளிகள் எப்போதும் உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நம்மால் அங்கு நெருங்க முடியாது. அப்படி நாம் நெருங்கினோம் என்றால் அது துரியோதனனுக்கு தெரிந்துவிடும். அவன் நம்மை கைது செய்து விடுவான். அது அர்ஜுனனுக்கு தோல்வியை கொடுக்கும். குந்தி தேவி, நீ என்ன வேண்டுமோ சொல் கண்ணா, நான் கேட்பதாக இல்லை. நீ என்னை கர்ணனிடம் அழைத்து செல்ல வேண்டும். உன் தாயைப் போல நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு வழியில்லாமல் கண்ணன் குந்தி தேவியுடன் செல்ல ஒப்புக்கொண்டான். அவர்கள் இருவரும் கூடாரத்தை விட்டு வெளியேறினார்கள். நேராக கர்ணனின் கூடாரத்தை நோக்கி பயணித்தார்கள். கர்ணனின் கூடாரத்தை நெருங்கியதும் கண்ணன் வெளியே நின்றான். குந்தி தேவியை மட்டும் உள்ளே செல்லச் சொன்னான். குந்தி தேவி தான் அணிந்திருந்த பாதுகைகளை கர்ணனின் கூடாரத்திற்கு வெளியே கழற்றி வைத்துவிட்டு கர்ணனை பார்க்க உள்ளே சென்றாள். குந்தி தேவி வெளியே கழற்றி வைத்த பாதுகைகளை பாதுகாவலர்கள் யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் அவைகளை எடுத்து தன் உத்தரியத்தில் மறைத்து வைத்துக் கொண்டான் கண்ணன். குந்தி தேவியார் கர்ணனை பார்த்து பேசிவிட்டு திரும்பி வரும் வரை கூடாரத்தின் வெளியே அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தான். குந்தி தேவியார் கர்ணனை பார்த்து பேசி முடித்துவிட்டு கூடாரத்தின் வாசலில் வந்தபொழுது தன் உத்தரியத்தில் மறைத்து வைத்திருந்த பாதுகைகளை எடுத்து கீழே வைத்தான். அவர்கள் வந்ததும் சென்றதும் கண்ணனின் மாயையால் காவலர்கள் ஏவரும் அறியவில்லை. இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது. மீண்டும் மற்றுமொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கணேஷ் சுப்பிரமணி.